குங்ஃபுங்கிறது வெறும் சண்டை பயிற்சி இல்லை, ஜென் வாழ்க்கை முறை. நம்ம சேனாபதியோட வர்மக்கலையும் அப்படிதான். இந்தியன் 2 நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதில் தமிழ்நாட்டிலையுமே மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு, கர்நாடகாவில் பெரிய வசூல், ஓவர்சீஸில் பெரிய வசூல். ஸோ இப்போ தான் வந்து அந்த ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் கல்கி படத்தோட நேற்று 13வது நாள் வசூல் இது வரையும் டோட்டலாக இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கல்கி படம் அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் ஒன்று பேச போகிறோம். ஸோ அதையுமே நம்ம ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மகாராஜா, ரீசெண்டாக வந்த கில், இந்த படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் அது வந்து இந்தியன் படம், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, திருடாவில் வந்து ஒரு எல்லோ கலர் பஸ்ஸில் போவாங்க. அதில் நிறையா லக்கேஜ், நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுதான் நம்ம நேற்று ஃப்ரேமாகவே வச்சுருந்தோம். அப்போ சேஸ் பண்ணும்போது அந்த பஸ்ஸு பறக்கும். ஸோ அதுதான் நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கௌதம் கமல், சுந்தர் சுவாமி, ஓம் பிரகாஷ், அப்புறம் டேண்டி அப்படிங்கிறவங்க, அவங்க பேர் கரெக்டாக தெரில, சிவானந்தன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட 26வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 29 லட்சம், வேர்ல்டு வைடு $10 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியா முழுக்க 30 கோடியே 95 லட்சமும், வேர்ல்டு வைடு $1.23 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டெஸ்பிகேபிள் மீ 4 இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 76 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $4.5 மில்லியன். டோட்டலாக இந்தியா முழுக்க 10 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு $240.5 மில்லியன் வந்து இந்த படம் வந்து இதுவரையும் 5 நாளில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். அப்புறம் கில் அப்படிங்கிற படம் டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 53 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 88 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 10 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 98 லட்சம். பட்ஜெட் 15 கோடி, ஷேர் வந்து 9 கோடியே 16 லட்சம், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 8 கோடி. ஸோ இந்த படம் ஓவர்சீஸில் ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்தியாவில் இன்னும் ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடிக்குள்ளே வசூல் பண்ணால் இந்தியாவிலையுமே இந்த படம் ரெக்கவர் ஆகுது. அப்புறம் ஜாட் அண்ட் ஜூலியட் இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 65 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலாக 35 கோடியே 8 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 81 கோடியே 78 லட்சம். பட்ஜெட் 10 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 8.5 கோடிக்கு போயிருக்கு. 44 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்துருக்கு இந்த படம். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் 35 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இப்போ மகாராஜாவுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். 26வது நாள் வசூல் 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 30 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 49 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 46 லட்சம். பட்ஜெட் 30 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 18 கோடியே 50 லட்சம். ஷேரு 57 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 38 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், பெரிய ஹிட்டு. அதாவது விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லேயே பெரிய ஹிட்டு கொடுத்த படம் இதுதான். அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 91 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 32 லட்சம், கேரளாவில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 87 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று 13வது நாள் 15 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். 40 கோடியே 75 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 60 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 250 கோடியை கடந்துருச்சு, 250 கோடியே 82 லட்சம், கேரளாவில் 25 கோடியை கடந்துருச்சு, 25 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 265 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸில் 233 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 876 கோடியே 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இப்போ இந்த படம் இவ்வளோ வசூலை வாரி குவிச்சிருக்கு, அப்புறம் ஏன்டா நீ டைட்டிலில் வந்து தமிழில் வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு போட்டிருக்க, கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்குறதுக்கு நேரிடும். அதுக்காக இப்போ நம்ம ஷேர் டீட்டெயில்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது.
தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஷேர் மட்டுமே 22 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 16 கோடிக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடிக்கு மேலே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 140%, 139% கிட்டே இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது இவங்க போட்டிருக்குது 100%னா அதுக்கு மேலே ஒரு 40% இவங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கு. அப்புறம் கர்நாடகாவில் 32 கோடியே 58 லட்சம் ஷேராக வந்திருக்கு. தேட்டரிக்கல் ரைட்ஸு 25 கோடி. அங்கேயுமே ஒரு 7 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அங்கே ஒரு 130% மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 145 கோடியே 48 லட்சம் வந்து இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. 168 கோடிக்கு போயிருக்கு. ஸோ இந்த படம் 86% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. 86% தான், இன்னும் 14% தானே அப்படின்னு தோணும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். கேரளாவில் 12 கோடியே 66 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 6 கோடிக்கு தான் தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்குக்கு மேலே ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சுங்க இந்த படம். அதுக்கடுத்ததான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 127 கோடியே 42 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 85 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸு. ஸோ 150% வந்து இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அங்கேயுமே பெரிய ஹிட்டு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 112 கோடியே 21 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 80 கோடிக்கு போயிருக்கு. அங்கேயுமே ஒரு 30 கோடிக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நல்ல வாங்கி விற்றவங்களுக்கு ஓவர்சீஸில் எல்லாருக்குமே பெரிய லாபம் கொடுத்துருக்கு. 140% அங்கே வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலாக ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 473 crore வந்து இந்த படம் ஷேர் கொடுத்துருக்கு. டோட்டலாக 385 crore வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து குளோபலி தேட்டரிக்கல் ரைட்ஸாக 385 போயிருக்கு. ஸோ 122% ரெக்கவர் ஆகிருக்கு. 122%னா இந்த படம் எப்படிப்பட்ட ஹிட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த படத்தோட மெயின் ரீஜனான ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் இன்னும் ஒரு 22 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா நம்ம ஷேர் கணக்கு பார்த்தாலே ஒரு 54 to 55% தான் நம்மளுக்கு வருது ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு 40 கோடி கண்டிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவில் வசூல் பண்ணணும். ஸோ நேற்று கலெக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு 2.5 கோடி கிட்ட வந்துருச்சு. ஸோ 2.5 கோடிக்கு கம்மியாக வந்துருச்சு. மேபி இப்போ பாரதியுடுக்கு, அதாவது இந்தியன் 2க்கு வந்து தெலுங்கில் பாரதியுடோ, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படம் இப்போ புக்கிங் ஓப்பன் ஆகி ஆக்சுவலாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நான் பார்த்த ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ்லேயே ஒரு 20 லட்சம் கிட்ட புக்கிங் ஆகியிருக்கு அங்கே மட்டுமே, ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே. ஸோ அதை பொறுத்தவரையும் பாரதியுடு வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் பாரதியுடுக்கு தான் போவாங்க. வர வீக்கெண்டு கூட பெருசாக நம்ம வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடி 15 கோடி அப்படி எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு. அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்தது மெயின் ரீஜனான ஆந்திரா தெலுங்கானாவில் கொஞ்சம் தடுமாறுது அப்படிங்கிறது தான், அதுக்கான தான் அந்த தம்ப்நெயிலில் நம்ம அப்படியே வச்சுருந்தது. அதுக்கடுத்ததான் இந்தியன் 2 ஓவர்சீஸு ப்ரீசேல் டே 1 பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏல $420K ப்ரீமியர் ப்ளஸ் டே 1. சில பேர் வந்து இவங்க அப்படி போட்டிருக்காங்களே, அஃபிஷியலாக சில பேர் இப்படி போட்டிருக்காங்களே, அவங்க வந்து மேபி ப்ரீமியரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 இது வந்து $420K, 3 கோடியே 50 லட்சம். கனடாவில் $115K இது வந்து 96 லட்சம். யூகேல 68K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 70 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $95K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 79 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $181K ஆஸ்திரேலியன் டாலர், இது வந்து 1 கோடியே 1 லட்சம். மலேசியாவில் $340K மலேசியன் ரிங்கிட்ஸ், இது வந்து 60 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $155K இது வந்து 1 கோடியே 29 லட்சம். ஸோ டோட்டலாக $1.06 மில்லியன் வந்து ஓவர்சீஸில் ப்ரீசேலில் டே 1ல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் இதுவே. 8 கோடியே 86 லட்சம். ஸோ இது மட்டுமே நம்ம ஊர் காசுக்கு வருது. ஸோ 8 கோடியே 85 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியன் 2 இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 23 லட்சம். ஸோ இப்போது ஆந்திரா தெலுங்கானாவில் பாரதியுடு, அப்புறம் நார்த் இந்தியாவில் ஹிந்துஸ்தானி, இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையுமே ஒரு ஷோ கூட ஓப்பன் ஆகலை. ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த பிவிஆர், ஐநாக்ஸ், இந்த செயின்ஸ் தேட்டர்ஸில் வந்து இந்த இந்தியன் 2 வரப்போதா வராதா அப்படிங்கிற அந்த சிக்கல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இப்போ வரையும் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நாளைக்கே வந்து டைம் இருக்குது இந்த படத்துக்கு. நார்த் இந்தியாவிலையும் ஆந்திரா தெலுங்கானாலையும் இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 8 கோடியே 85 லட்சம். வேர்ல்டு வைடு 15 கோடியே 58 லட்சம். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்தியன் 2வோட அந்த அட்வான்ஸ் ஓவர்சீஸ் கலெக்ஷனை சொல்லி டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். சில பேர் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது நம்ம சொன்ன இந்த ப்ரீசேலை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இப்போ இந்த சேலெல்லாம் பார்த்து?
ஸோ இப்போ எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் புக்கிங் இல்லை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டிலே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே இன்றைக்குள்ளேயே இந்த படம் 10 கோடி கிட்ட புக்கிங் ஆகிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் கூட நான் இந்நேரத்துக்கு ஒரு 15 கோடி 20 கோடி கிட்ட போயிருக்கும்னு நினச்சேன். ஸோ இன்னும் 10 கோடி கூட வரல. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்குள்ளே இது ஒரு பெரிய இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஃபில்லிங் போயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 11ஆம் தேதி ப்ரீமியர் ஷோக்கும் 12ஆம் தேதிக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பரை யூஎஸ்ஏ, கனடா, மலேசியா எல்லா இடத்துலையுமே கலெக்ட் பண்ண போகுது. இங்கே தமிழ்நாட்டிலையுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது. Day 1 தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.